காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்துப்பு பிங்க் சால்ட். ஆண்டாண்டு காலமாக சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு உப்பு தான் இந்த இந்துப்பு. ஆனால் இப்போ ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வந்திருக்கு. ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்துப்பை நம்ம சாப்பிட்டுக்கலாம், நமக்கு பிபி பேஷண்ட்ஸ் எவ்வளோ வேணுமா சாப்பிட்டுக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. எந்த உப்பானாலும் கடல் உப்பானாலும் சரி, ராக் சால்ட் ஆனாலும் சரி, இல்லை டேபிள் சால்ட் ஆனாலும் சரி, இல்லை இந்த பிங்க் சால்ட் ஆனாலும் சரி, இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைட். இந்த உப்புக்கள் தான் இருக்கு. எதுவாக இருந்தாலும் அது அளவோடு தான் எடுக்கணும். சரி, இந்த இந்துப்பு அப்படிங்கிறது நம்ம பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதுக்கு பிங்க் சால்ட் அப்படின்னு பேர் எந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதில் அயன் ஆக்சைடு இருக்குது. ஸோ அந்த அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால, யூஸ்வலாக ஆக்சைடுனாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துருப்பிடித்த நிறம் இருக்கும். ஸோ இந்த பாறைகளில் ஒரு சிகப்பு நிறம் இருக்கிறதுனால, வெளிப்புறமாக இது தெரியும் பொழுது என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். அதனால தான் இதை பிங்க் சால்ட் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த உப்புக்களோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 மில்லியன் ஆண்டுகள். அதாவது இது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா, பாறை மாதிரி இருக்கும். பாறையாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இதில் சோடியமை தாண்டிலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. அதன் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்புச்சத்து, அயன் போன்றவை எல்லா கலவைகளும் அதில் இருக்குது. இதில் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரி டாக்டர், இப்போ அயோடின் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ இதில் அயோடின் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் இருக்குது. அதாவது ஒரு 0.1 கிராமுக்கு கம்மியான அளவு அயோடின் சத்துக்கள் இருக்குது. ஸோ இது நேச்சுரல் சோர்ஸாக இருக்குது. அதனால இது நம்ம உடம்புக்கு பெரும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துறது கிடையாது. இத்தகைய இந்துப்பில் என்ன எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயம் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது. தாபிதம், இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது அப்படின்னா. ஸோ நார்மலாக சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு தொடர்ந்து அடுக்கு தும்மல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கில் நீர் வடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி தலைவலி வரும், ஜலதோஷம் பிடிக்கும், மூக்கடைப்பு, இந்த மாதிரி சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும். யூஸ்வலாக அவங்களுக்கு எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா மூக்கில் சின்ன பாலிப் மாதிரி இருக்கும். ஸோ அவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்துப்பு ஒரு நல்ல ஒரு தீர்வை தரும். ஸோ என்னென்னா, நேசல் கப் அப்படின்னு இருக்கும், இல்லை நெட்டி பாட்டுன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ அதில் என்ன அப்படின்னா, வெதுவெதுப்பான வெந்நீரில் இந்த இந்துப்பை கலந்து மூக்கை நம்ம கழுவணும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம தினமும் பல் துளக்குறோமோ அதே மாதிரி மூக்கு கழுவுதலும் கண் கழுவுறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இந்துப்பை யூஸ் பண்ணி நம்ம கழுவும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த மூக்கின் சளிச்சவுகள் தாபிதம், இன்ஃப்ளமேஷன் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதாவது சேதமாயிருக்கு பார்த்தீங்களா, அதை குறைக்க செய்யும். ஸோ தொடர்ந்து நமக்கு பண்ணும் பொழுது நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் தவிர்க்க செய்யும். ஸோ இது பலகாலம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த இந்துப்பு புகை போடுற பழக்கம்லாம் இன்னும் காஷ்மீர் பக்கங்களில் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு காற்றில் தூசு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது மலினங்கள் இருக்குது அப்படின்னா அதை ஏர் பியூரிஃபையர் ஆட்டம் இந்த இந்துப்பை யூஸ் பண்ணுறாங்க. அது இன்றும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் நம்மிடம் அது பழக்கம் கிடையாது. அதே மாதிரி இந்துப்பு விளக்கு ஏற்றுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்துப்பு யூஸ்வலாக நம் கிராமங்களில் முன்னாடி இந்த எலக்ட்ரிக் பல்ப் வராததுக்கு முன்னாடி அவ்வளோ புழக்கத்தில் இல்லாத பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன விளக்கு, கையேந்தி விளக்கு இருக்கும். அந்த விளக்கில் சுற்றி உப்பு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த உப்பு மாதிரி தான் என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் கல்லுப்பு, கடல் உப்பு இல்லாமல் இந்த இந்துப்பை யூஸ் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா, இதற்கு என்ன பயன் இருக்குன்னா, இது நமக்கு அந்த கார்டிசால் லெவல் இரவு ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகி அந்த கார்டிசால் ஜாஸ்தி ஆகும். அதை குறைத்து விட்டுட்டு நம்ம மெலட்டோனின் அப்படிங்கக்கூடிய அந்த ஹார்மோனோட ஃப்ளோவை சீராக வைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும், மன அழுத்தம் போன்றவை குறையும். அதனால தான் சித்த மருத்துவத்தில் இந்த உப்புக்கு வேற ஒரு பேர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதியுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, சந்திரன் உப்பு அப்படிங்கிறதெல்லாம் வர புத்தி கூர்மை அப்படிங்கிறதெல்லாம் இதான். ஏன்னா இது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல், தூக்கமின்மை போன்றவற்றை கம்மி பண்ணுது. எப்படி அப்படின்னா, கார்டிசால் லெவலை குறைச்சி மெலட்டோனினோட ஃப்ளோவை சீராக இருக்குது அப்படின்னா. இது இல்லாமல் என்னென்னா, இதில் மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மெக்னீஷியம் இருக்கிறனால நார்மலாகவே நமக்கு
சதைப்பிடிப்பு, இந்த கிராம்ப்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அவர்களுக்கு இது இன்டர்னலாக நம்ம சேரக்கூடிய மருந்துகளில் கொடுத்தோம்னா நல்ல பயன் தரும். அது இல்லாமல் எக்ஸ்டர்னலாகவும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்காவது சுளுக்கு போன்றவை இருந்தது அப்படின்னா, இந்த இந்துப்பை நல்லா லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிட்டு அதை என்ன பண்ணலாம், பற்று மாதிரி போடலாம் சுக்கு தூளுடன் கலந்து. அது இல்லாமல் நார்மலாக வீக்கம் அந்த மாதிரி இருந்தாலும் அது பற்றா கொடுக்கலாம். சித்த மருத்துவத்தில் இதை மெயினாக வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து மலம் இலக்கி, அதாவது லாக்ஸேட்டிவாக வந்து இருக்கும். அது மாதிரி சிறுநீரை வந்து பெருக்கி தள்ளும். ஸோ ஒருத்தருக்கு மலமும் சிறுநீரும் சரியாக போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு பசியை வந்து தூண்டும், செரிமானம் வந்து சீராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. இதோட டோஸ் வந்து யூஸ்வலாக சித்த மருத்துவத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4.2லேருந்து 8.4 கிராம் வரைக்கும் எடுக்கும் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு லாக்ஸேட்டிவாக மலமிளக்கியாக வந்து இருக்கும். நார்மலாக சித்த மருத்துவத்தில் சேரக்கூடிய சில லாக்ஸேட்டிவ் மருந்துகளில் வந்து இந்துப்பு சேர்ப்பது வந்து வழக்கம். ஸோ சித்த மருத்துவ பாடல்களில் இந்த இந்துப்பை பற்றி என்ன அருமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகத்தியர் குணவாகனத்தில் அட்டக்குன்மம் மந்தம் அசிற்கரஞ்சூர் சீத பித்தம் துட்ட ஐயம் நாடிப்புண் தோடங்கள் கெட்டமலம் கட்டுவிட விந்தைய காமிய நோய் வன்கரப்பான் விட்டுவிட விந்துப்பை வில். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பானது பெரு, அதே மாதிரி பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லேருந்து தான் வந்தது அப்படின்னா, இந்துப்பை பற்றி சித்தர்கள் பாடல் எழுதியிருக்கனால ஆதி காலம் தொட்டு நம்மிடமும் புழக்கத்தில் இருந்தது தான். ஸோ அதில் மெயினாக வந்து என்னென்னா, அட்ட குன்மம், வகை குன்மம், அல்சர்ஸ் வந்து சரியாகும், இன்டைஜேஷன் மந்தமாக இருக்கிறது, அதே மாதிரி வந்து ஐயம், நம்ம கோல்டு, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெஸ்பிரேட்டரி சம்பந்தமான நோய்களுக்கு, நாடிப்புண் தோடங்கள், நாடிப்புண் அப்படிங்கிறது வெரிகோஸ் வெயின்ஸால் வரக்கூடிய அல்சர்ஸ் புண்கள், அதே மாதிரி கெட்ட மலம் கட்டுவிட, இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக மலம் போகாமல் அது தேங்கி நின்று அது நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி இது பார்த்தீங்களா, அதை சரி பண்ணுது. கெட்ட மலம் கட்டிவிட விந்திய காமிய நோய் வன்கரப்பான். ஸோ நமக்கு மோஷன் நல்லா போனாலே என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிமா போன்ற டிசீஸ் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு இந்துப்பூவை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் யூஸ்வலாக வந்து பித்த கஷாயம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்போம். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நிலவாகை, அதே மாதிரி தனியா, சுக்கு, இது மூன்றும் வந்து என்னென்னா ஒரு 6 கிராம் வந்து எடுத்து நல்லா பொடித்து கொள்ளணும். அதோடு என்னன்னா, இந்த இந்துப்பு ஆனது ஒரு 6 கிராம் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வச்சது அது ஒரு 320 ml அந்த பவுடர்ஸ் எல்லாம் கொதிக்க வச்சு ஒரு 160 ஆகிட்டு அதில் இந்துப்பை கலந்து நம்ம நல்லா மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட கடி விஷங்கள், அதாவது என்னென்ன உடம்புல நமக்கு ஏதோ டாக்ஸின்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இதை நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு கிட்னி பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா, மருத்துவரின் ஆலோசனை பேரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல பலன் தரும். ஓகே, இந்த இந்துப்பு வந்து இதில் வந்து நிறைய ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறீங்க. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னா, ஆக்சுவலாக சித்த மருத்துவ முறையில் இந்துப்பு கூட அந்த ஒரிஜினலாக நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காடி நீரில் வந்து நம்ம 3 நாள் ஊற வச்சு வெயிலில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு. ஸோ காடி நீர் அப்படிங்கிறப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்ம கம்பேரிஷன் பண்ணுறப்ப வினிகர், ஸோ ஆப்பிள் சிடர் வினிகரோ இல்லை ஃபுட் வினிகரோ அதில் வச்சு இது பண்ணுறப்ப பியூரிஃபை ஆகும் அப்படின்னு. சில ஆராய்ச்சி தரவுகளும் என்ன சொல்லப்படுதுன்னா, இதில் நியூட்ரியன்ஸும் இருக்குது, நான் நியூட்ரியன்ட்டும் இருக்குது. ஸோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், அயன் போன்ற சத்துக்கள் வந்து இருக்குது. ஆனால் இதில் நான் நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ், அலுமினியம், மெர்க்குரி போன்றவை இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்திற்கும் கல்லீரலுக்கும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த சால்ட்டை நம்ம பியூரிஃபை பண்ணாலும் இருக்குது அப்படின்னு வந்து ஆராய்ச்சி தரவுகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா, இந்துப்பு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பிள் சிடர் வினிகரில் கொஞ்சம் ஊற வச்சு வெயிலில் வச்சு எடுத்தோம்னா பியூரிஃபை ஆகும். அந்த கிடைக்கக்கூடிய உப்பு வந்து நல்லா ஒரு சுத்தத்தன்மையாக இருக்கும். அதன் பின் நம்ம அதை பொடி பண்ணி நம்ம நார்மல் டேபிள் சால்ட்டாட்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்துப்பு வந்து அவ்வளோ மகிமை வாய்ந்த ஒரு விஷயம். அதை நம்ம அளவோடு எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றி.